இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 19வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமே நமக்கு சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. பாருங்க, வசனத்துல முதல் பகுதி தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும். அப்படி என்றால் என்ன சுத்தத்தை குறிக்கிறது? அப்போ கர்த்தருக்கு அவருக்கு பிரியமான வழிகள் நடக்கிறதுக்கு தீர்மானிச்சு வசனத்துக்கு பயந்து வசனத்தின்படி வாழ நினைக்கிறவர்களுடைய கரங்கள் எப்பவுமே தீமை செய்யாதாம், நன்மையை செய்கிற ஒரு கரமா இருக்கிறது. அந்த கரத்தை கொண்டுதான் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரோ அந்த கரத்தை வைத்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியம், அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிலைத்து நிற்க பண்ண போகிறார். நிலைத்து எந்த சூழ்நிலை அந்த காரியம் விழுந்து போகிற காரியமா இருக்க, ஜெயம் கொடுக்கிற காரியமா இருக்கு. இன்றைக்கு அநேக வேலையில நம்முடைய காரியங்கள் ஜெயம் கொடுக்காமல் போகிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்துல காணப்படுமே ஆனால், கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வழிகளை செய்வோமே ஆனால், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பலப்படுத்தி நம்மை சுத்தவானாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும்படி, பொன்னாய் துளங்கும்படி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய கரத்துல அப்பா, தகப்பன் அப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் சுவாமி. அப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கு நிலைநிற்கிறதுமா இருக்கிறது என்று சொன்னீங்க ராஜா. அப்பா, என்றென்றைக்கு நிலைநிற்கிற அளவுக்கு எங்களை அப்பா அப்படியாய் மாற்றப் போகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.